ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு லாங் வீடியோ. என்னென்னா முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் இது. அது பிஞ்சு விட்டு பூ பூத்து பிஞ்சு விடுறதெல்லாம் வீடியோவாக எடுத்து வச்சுருந்தேன். எல்லாம் டிலீட் ஆகி போயிடுச்சு. எதனாலன்னா ஸ்டோரேஜ் ஜாஸ்தின்னு வந்ததுனால அவசரத்தில் ஏதோ டிலீட் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டிலீட் பண்ணி விட்டுட்டேன். எல்லாம் போயிடுச்சு. இப்போ அறுவடை வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க, அது எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது, அந்த மரத்தில் எவ்வளோ காய் விட்டுருக்குதுங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மரம். அந்த மரத்துக்குள்ளே வெத்தலை படந்து போயிட்டுருக்குது. சரி நிற்கட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த சின்ன மரத்தில் 3 காய் விட்டுருக்கு, 1 பிஞ்சா நிற்கிது. தெரியுதுங்களா உங்களுக்கு? வெயில் ஜாஸ்தி, அதனால் கொஞ்சம் மங்கலாகவும் தெரியும். 3 காய் விட்டுருக்குது, 1 பிஞ்சா நிற்கிது. பக்கத்துலேயே ஒரு முருங்கை மரம் நிற்கிது. அது ஒரு வேறு வெரைட்டி, இது ஒரு வேறு வெரைட்டி. இதில் தான் நான் காய் விடலைன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் ஃபீல் பண்ணி. அதில் ஒரு சகோதரர் சொல்லவும் செஞ்சாங்க, நீங்கள் அந்த பூ ஆட்டி விடுங்க அப்போ காய் வைக்கும்ன்ட்டு. நான் ஆட்டி விட்டுருந்தேன். ஆட்டி விட்டதுக்கப்புறம் எனக்கு இதில் ஃபஸ்ட்டாக வந்த காய் தான் இது. இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அது யாருன்னு அவங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்குவாங்க. பாருங்கள், இதில் 3 காய் விட்டுருக்குது. ஆனால் இந்த வெரைட்டி கொஞ்சம் சின்னதாக காய்க்கக்கூடிய வெரைட்டி. இதில் நான் ஃபஸ்ட்டாக தான் அறுவடை எடுக்கிறேன். அதில் நான் ஒரு வாட்டி நான் எடுத்துட்டேன், 3 காய் நான் எடுத்துட்டேன். இது ஷார்ட்ஸ், பழைய ஷார்ட்ஸில் இருக்கும். சின்னதுலேயே ஃபஸ்ட்டு 3 காய் எடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ அது பழசு. இப்போ 2வது வாட்டி காய் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இதில் இங்கே 3 காய் விட்டுருக்குது. இதை பறிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். இதை அப்புறமா பறிச்சிக்கலாம். ஃபஸ்ட் நமக்கு அந்த 3ஐயும் பறிச்சிக்கலாம் வாங்க. ஒடிஞ்சிருமான்னு உள்ள ஒரு பயமும் இருக்குது. என்ன பண்ணுறது? இதை பெரிய முருங்கைக்காய். இலை ஒன்றுமே இல்லை பாருங்கள், இலையெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. ஒரே ஒரு கொம்பில் போய் 3 முருங்கைக்காய். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த பிஞ்சு அது ரெடி ஆகலை. நான் அப்படியே விட்டுறேன். ஏன்னா கொம்பு ஒடிஞ்சிருமோ இல்லையான்னு எனக்கு ஒரு பயம். அதனால் மெதுவாக விட்டுறலாம். ஏன்னா இதெல்லாம் பொக்கிஷம், எனக்கு பொக்கிஷம் இருக்குது, ரொம்ப பிடிச்சது. இந்த 3 முருங்கைக்காய் நான் எதில் நட்டு வச்சுருக்கேன்னு பார்க்க வேணாமா? புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பாருங்கள். 20 லிட்டராக இது 20 லிட்டரில் ஒரு பெரிய பெயிண்ட் டப்பாவில் வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? இது எவ்வளோ லிட்டர்னு எனக்கு சொல்ல தெரியல. இங்கே பாருங்கள், 2ம் இதே இதில் தான் வச்சுருக்கேன். மூடு இந்த அளவு தான் வச்சுருக்கு. ஆனால் நமக்கு எவ்வளோ பெரிய காய் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு காயோட பெருசு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு. இப்போ இந்த முருங்கைக்காக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வளர்த்தியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது நான் வாங்கி நடக்கூடிய டைமே சொல்லியிருந்தேன். இதை நடக்கூடிய டைம் இதோட மூடு ஒரு கருப்பு கலர் மாதிரி இருந்துச்சு. இதோட மூடு வந்து பச்சை கலர் மாதிரி தான் இருந்துச்சு. அப்போவுமே எனக்கு தோணுச்சு, நான் அங்கேருந்து பார்த்து எடுக்கக்கூடிய டைமே எனக்கு தோணுச்சு, இது 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான காயாக இருக்கும், அதனால் 2 எடுத்துக்கலாம்னு சொல்லி 2 எடுத்துகிட்டு வந்தேன். இது நான் இப்போ வெட்டலை, நிற்கட்டும். கொஞ்சம் கூட பெருசானதுக்கப்புறம் நமக்கு வெட்டிக்கலாம். இந்த 3ம் போதும். ஃபஸ்ட்டு இதை மீன் குழம்புல வச்சு சாப்பிடணும். எங்கள் ஊர்லலாம் மீன் குழம்புல முருங்கைக்காய் மாங்காய் போட்டு பண்ணுவோம். உங்கள் ஊரில் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, ஆனால் நாங்கள் போட்டு பண்ணுவோம். முருங்கைக்காய் மாங்காய் அப்படியெல்லாம் இல்லைன்னா முருங்கைக்காய் தக்காளி போட்டு பண்ணுவோம். ரொம்ப பிடிக்கும். இப்போ 3 முருங்கைக்காய் அறுவடை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம மாடி தோட்டத்தில். அதனால நான் நிறைய காய்ங்க எதுவும் போடுறதில்லை. என்கிட்ட செடிங்க, பூச்செடிங்க தான் நிறைய இருக்குது. இடையில 1, 2 இப்படி தானே வளர்கிறது, வாங்கி ஆசைப்பட்டு வைக்கிறதுல காய் எடுத்துருவேன், எப்படியாவது எடுத்துருவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தட்டு பெருசாக இருக்குது, அறுவடை சின்னதாக இருக்குது, ஆனாலும் மனசில் சந்தோஷம் பெருசாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.